This video sponsored by EduQuest. இது ஆன்லைன் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. இதில் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. அட்வான்ஸ் மார்க்கெட்டிங் காம்போ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ, அக்கௌண்டிங் அண்ட் ஜிஎஸ்டி காம்போ, அட்வான்ஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட்டிங், இன்னும் நிறைய கோர்சஸ் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. வெடித்து சிதறிய இரட்டை எரிமலை, 18 கிலோமீட்டர் உயரத்திற்கு பறந்த கரும்புகை, அச்சத்தில் இந்தோனேஷியா மக்கள். இந்தோனேஷியாவில் லெவோடோபி லக்கி எரிமலை இன்று திடீரென வெடித்து சிதறியது. இதனால் சுமார் 18 கிலோமீட்டர் தூரம் வரை கரும்புகை பரவியது. மேலும் அருகிலுள்ள கிராமங்கள் சாம்பலால் மூடப்பட்டதால் ஆபத்தான நிலை உருவாகியுள்ளது. இதனால் பொதுமக்கள் கூட மாஸ்க் அணிந்தே இருக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளனர். தென்கிழக்கு நாடான இந்தோனேஷியா அடிக்கடி நிலநடுக்கம் மற்றும் எரிமலை வெடிப்புகளை சந்திக்கும் நாடாக இருந்தது. அங்குள்ள லெவோடோபி லக்கி எரிமலை திங்கட்கிழமை அன்று காலை திடீரென வெடித்து சிதறியிருக்கிறது. இதனால் சுமார் 18 கிலோமீட்டர் உயரம் வரை கரும்புகை பரவியது. மேலும் அருகிலுள்ள கிராமங்கள் சாம்பலால் மூடப்பட்டு ஆபத்தான நிலை உருவாகி உள்ளது. 2010 ஏற்பட்ட மெராமி மலையின் வெடிப்புகளுக்கு பிறகு இந்தோனேஷியாவில் ஏற்பட்ட மிகப்பெரிய வெடிப்புகளில் இதுவும் ஒன்றாகும். இந்த வெடிப்பின் காரணமாக குவாண்டாஸ், ஜெர்சாஸ் மற்றும் விர்ஜின் ஆஸ்திரேலியா உள்ளிட்ட பல விமான நிலையங்கள் பாலிக்கு தங்கள் விமான சேவையை ரத்து செய்துள்ளன. கிழக்கு நுசா டெங்காரா மாகாணத்தில் உள்ள இந்த இரட்டை எரிமலை சிகரத்தை சுற்றிலும் கடந்த சில மாதங்களாகவே நில அதிர்வு செயல்பாடுகள் அதிகரிக்கின்றன. தொடர்ச்சியான சிறு சிறு வெடிப்புகளுடன் இருந்தாலும் கடந்த ஜூன் முதலே ஹே அலர்ட் மோடில் தான் அதிகாரிகள் இருந்தனர். இந்த சூழல்தான் இப்பொழுது இந்த எரிமலை முழுமையாக வெடித்து சிதறி இருக்கிறது. இது தொடர்பாக புவியியல் ஆய்வாளர்கள் முகமது வாபெத் கூறுகையில், எரிமலை வெடிப்பின் காரணமாக எரிமலை குழம்பு, பாறைகள் மற்றும் எரிவாயு மேகங்கள் 5 கிலோமீட்டர் தூரம் வரை சரிவுகளில் பரவியது. மேலும் எரிமலை குழம்பு நிரம்பி வழிவது ட்ரோன் காட்சிகளில் தெளிவாக தெரிகிறது என்றார். இந்த வெடிப்பின் காரணமாக லெவோடோபி லக்கி மலையை சுற்றியுள்ள பாதுகாப்பு வலயம் 7 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு விரிவாக்கப்பட்டுள்ளது. மேலும் கிராம மக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் எரிமலையில் இருந்து விலகி இருக்குமாறு அதிகாரிகள் கேட்டுக்கொண்டுள்ளனர். எரிமலை வெடிப்பின் வீரியம் மிக மோசமாக இருப்பதால் மோசமான பாதிப்புகள் ஏற்படலாம் என்று அஞ்சப்படுகிறது. இதற்கு முன்பு ஜூன் 17ஆம் தேதி எரிமலை 11 கிலோமீட்டர் தூரம் வரை சாம்பலை கக்கியது. இதனால் அப்பொழுதே பல ஆயிரம் பேர் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டனர். அதன் பிறகு எரிமலை வெடிப்புகள் கணிசமாக அதிகரிக்கின்றன. தொடர்ச்சியாக எரிமலை வெடிப்புகள் காரணமாக கடந்த 2024ஆம் ஆண்டில் தொடக்கத்தில் இருந்தே சீன தீவின் பிரான்சிஸ் சோடா விமான நிலையம் மூடப்பட்டது. மறுபுறம் பாலி பகுதியில் உள்ள சர்வதேச விமான நிலையம் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. இருப்பினும் சாம்பல் காரணமாக விமானங்களுக்கு ஏற்பட்ட ஆபத்துகளை விமான நிறுவனங்கள் உன்னிப்பாக கவனித்து வருகின்றன. நிலநடுக்கம் அதிகமாக ஏற்படும் ரிங் ஆஃப் ஃபியர் பகுதியை இந்தோனேஷியா அமைத்துள்ளது. இந்த பகுதியில் மட்டும் 120 ஆக்டிவ் எரிமலைகள் உள்ளன. இதன் காரணமாக எரிமலை வெடிப்பு அபாயம் உள்ள நாடுகளில் ஒன்றாக இது உள்ளது. 28 கோடி மக்கள் தொகை கொண்ட இந்தோனேஷியா அடிக்கடி பூகம்பங்கள்
மற்றும் எரிமலை வெடிப்புகளால் பாதிக்கப்படுகின்றன. உயிரிழப்புகளும் அவ்வப்போது ஏற்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.